Hi friends, welcome to Crazy Go with Rag. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா Altroz XE வேரியன்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு பெட்ரோல் ஹெட் கார் which has 1.2 liters of engine. So இதோட full detailed review நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த கார் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் செல்லிங் ஹேட்ச்பேக்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஹேட்ச்பேக்ல பாத்தீங்கன்னா இது லைனப்ல இருக்கு. ஸோ அப்படி என்ன இதில் இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த டீட்டெயில் ரிவ்யூவில் நம்ம பார்த்துருவோம். இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருவோம். ஸோ தட் யூ கேன் டிசைட் வெதர் யூ ஹேவ் டு கோ திஸ் ஆர் நாட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கிளியராக டிசைட் பண்ணலாம். லெட்ஸ் கோ டைரக்ட்லி இன்டு ஹூட். அண்ட் இதோட என்ஜின் பேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. பட் வந்து உங்களுக்கு ஒரு இன்சுலேஷன் நாய்ஸ் இன்சுலேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் 1.2 liters பெட்ரோல் என்ஜின். அண்ட் இதோட ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 bhp வருது வித் 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. டோட்டலாக இந்த என்ஜின் பார்க்கும்போது ஒரு ப்ரிசைஸ்டு என்ஜின் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டைரெக்டாக ட்ரைவில் பார்ப்போம். ஸோ இதோட எக்ஸ்டீரியர் வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேசிவாக டாட்டாவோட லோகோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரில்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனே உங்களுக்கு வெரி அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் லைட்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஹாலோஜன் ஹைபீம் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்னரிங் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் இங்கே வந்துடுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு ஹாலோஜன் லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லைட்ஸ்லேயே தான் உங்களுக்கு வந்துடுது. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போனட் லைன்ஸ் பார்க்கும்போது ஒரு 2 லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் ஃபார் ஏரோடைனமிக் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த போனட் லிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு காரே வந்து ஒரு ஹைலைட்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் லுக் இந்த ஸ்டாண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரியுது. அப்படின்னா வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிவ் என்ட்ரி டோர் ஹேண்டில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விஃப்ட் பீட்லலாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஹிட்டனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 3 door கார் மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு க்ளீன் சைட் ப்ரொஃபைலாக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் லைன்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஏரியாவில் அதாவது டோரோட A பில்லர் டு C பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் ரைல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் மேக்ஸ் வெரி சிம்பிள். காம்ப்ளிகேட்டட் லைன்ஸ் எல்லாம் எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல. அண்ட் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுது. டில் A பில்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இட் டெஃபினெட்லி ஹைலைட்ஸ் த கார். இட் என்ஹான்ஸ் த பியூட்டி அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு ஷார்க் ஃபின் ஹேண்டனா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஆண்டனா, அதுவும் வந்து ஓல்டு வெர்ஷன் மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங் பார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு ஏரோடைனமிக் டிசைன் இவ்வளோ ஒரு பீஸ்டி காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ்டி லுக் காரில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா வில் மேக் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ரியர்லேருந்து பார்க்கும்போது இந்த ஹேட்ச்பேக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹேட்ச்பேக் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ரியர் லைட்டும் வந்து உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஸ்மோக்டு டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. ஆல் டைம் ரன்னிங் லைட்ஸும் பிரேக் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ப்ரிசைஸ்டான ஒரு அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு குட் லுக்கிங் கார் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃபீல் தந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரோஸ் அப்படின்ற பேட்ஜிங் வந்து உங்களுக்கு பின்னாடி பியானோ ஃபினிஷில் வந்துடுது. ஸோ அந்த இடத்துல வந்து மிடில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பம்பர் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்சார் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பம்பர் ஏரியாவில் உங்களுக்கு வந்துடுது. ரியர் பிரேக்கிங் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலையும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. விச் இஸ் ரியலி குட். பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியா அதாவது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துடுது. which has 37 liters capacity. உங்களுக்கு அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 16 inches டயர்ஸ். இதோட டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 195/55. ஸோ 16 inch டயர்ஸ் அப்படின்றதுனால ஒரு ஹேட்ச்பேக்கு
இட் இஸ் ரியலி குட் டயர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்க் கேலிபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலிபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபினிஷ்டாக நமக்கு ஒரு மெட்டாலிக் போர்ஷன் வந்து ராவாக தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது மேபி கொஞ்சம் ஒரு பெயிண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு பாலிஷ் குவாலிட்டியாவது அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. ரியர் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் தான் வருது. ஸோ சேம் செக்ஷன் ஆஃப் டயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரியர் வீல்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பில்லர்ஸ் கீழே கரெக்டாக டோர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடுது. ரூஃப் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரோடைனமிக்காக வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட்ஸில் வந்து இதோட பேசிக் ஐடியாஸ், இந்த லைன்ஸோட பேசிக் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட்ஸில் வந்து கார் வந்து ஸ்டேபிளாகவும் பிளான்டடாகவும் ரன் பண்ணுறதுக்கு இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் பம்பர் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரிஃப்ளெக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபேக் எக்ஸாஸ்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் எக்ஸாஸ்ட்லாம் ப்ளேஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கார் வந்து லுக் இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம டேரெக்டாக பூட்குள்ளே போயிடலாம். ஸோ இட் ஹாஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். 345 லிட்டர்ஸ் வந்து இதுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேட்ச்பேக்கு 345 லிட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு லைட்ஸ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 kgs வரைக்கும் இந்த சைட்லேயும் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. ஸோ ரைட் சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஹூக்ஸ் வந்து இருக்குது. ஸோ 3 kgs வரைக்கும் நீங்கள் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்சல் ட்ரே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே வந்து ரிமூவ் பண்ணல, பட் உங்களுக்கு வந்து ஏதாவது லக்கேஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணணும், 2 பேர் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ரோ வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக கீழே, ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதை வச்சு அப்படியே புஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பூட் அடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிம் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேர்ஸ், அதாவது டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ரிம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அங்கேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு டிரைவர் சைட்லேருந்து வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்டீரியர்ஸ். லெட்ஸ் கோ இன் டு இன்டீரியர். பார்த்தீங்கன்னா ரியர் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் லிவர் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் மாதிரி தான் இது. இட்ஸ் நாட் எ டிக்கெட் பாக்கெட், இது வந்து ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் விண்டோ சுவிட்ச் வந்து இங்கே வந்துடுது. அண்ட் பாட்டில் ஹோல்டர் வந்து அதில் ஃபிட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் இருக்கிறதுனால மேபி ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் ஷியோராக ஃபிட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் கொஞ்சம் டவுட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது டோரோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ரியர் டோரோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைல்ட் லாக் அன்லாக் சுவிட்ச் வந்துடுது. ஸோ தட் இப்படி பண்ணும்போது இட்ஸ் சைல்ட் லாக், மேனுவல் சைல்ட் லாக் அன்லாக் சுவிட்ச் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஓல்டு கார் தான். ஸோ அதனால தான் இந்த ரேப்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் தட். ஸோ உங்களுக்கு பின்னாடி ரியர் சீட், அதாவது முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் கோ பேசஞ்சர் சீட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பின்னாடி தள்ளி இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் சீட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஃபார் எ லாங் ட்ரைவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஃபீல் கம்ஃபர்டபுள். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மிடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் டனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ மிடில் உட்கார்றவங்களுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் சீட். ஸோ அந்த மிடில் பர்சனுக்கும் வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, விச் இஸ் ரியலி குட். ஸோ லாங் ட்ரைவுக்கு வந்து இது ஒரு ஹேசல் ஃப்ரீ சீட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இன்டீரியர் ரியரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஏசி ஸ்பீடும் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 12 வாட் சார்ஜர் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர், மேகசின் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். வி டோன்ட் ஹாவ் லைட்ஸ் அண்ட் ஆல். ஸோ இது ஒரு ஹேஷ்பேக் அப்படின்றதுனால ஃப்ரண்ட் லைட் இஸ் மோர் தென் இன்னஃப் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். குட்
ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் தருது இந்த ஹெட்ரெஸ்ட் பார்க்கும்போது. ஒரு குட் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட் டோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ORVM அட்ஜஸ்டபிள் ஸ்விட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சைல்ட் லாக் கிடையாது, பவர் விண்டோஸ் லாக் ஸ்விட்ச். ஸோ சைல்ட் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் விண்டோ லாக் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 பவர் விண்டோ ஸ்விட்ச் வந்து இங்கே வந்துடுது. அண்ட் அன்லாக் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் அ லெதர் அண்ட் ஆல், இட்ஸ் அ ஹாட் பிளாஸ்டிக் தான். நீங்கள் வந்து டாடா கிட்டேருந்து வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 500 ml பாட்டில் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடுது. ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் வேலெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் பார்க்கும்போது இதுலேயும் அந்த நெக்ஸான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் ஸ்டேரிங் தான். இது XE மாடல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் ஸ்விட்சஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர், ஒரு ஆஷ் ஃபினிஷ் கலர் வித் ஒரு க்ரீம் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் ஃபீல் வருது. ஸோ இங்கேயும் ஆல்ட்ரோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். ஸோ ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்டபிள் டிம்மிங் மிரர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து வேன்டி மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரல. அண்ட் கோ பேசஞ்சர் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேன்டி மிரர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆர் கிளாஸ் ஹோல்டர்ஸ் எது வேணால் நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா ட்ரே டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு லேயர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். இது டிட்டாச்சபிள் தான். இஃப் வி டோன்ட் வாண்ட் இதை வேணால் டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இன் ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும், விச் இஸ் ரியலி கூல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசியிலேருந்து எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. even though if you have AC buttons here, you can also adjust from here அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ which is டாட்டா ட்ரைட் சம்திங் நியூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வர கார்லலாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, டாட்டா வந்து டெக்னாலஜி பேஸ்டாகவும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வருது. ஸோ மியூசிக் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இட்ஸ் அ ரியல் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ டேஷ்போர்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், டிஜிட்டல் டேக்கோமீட்டர் அண்ட் மேனுவல் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி அதெல்லாம் வந்து மிடில் சென்டர் கிளஸ்டரில் வந்து அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மாடல்ஸுக்கும் வரது தான், விச் இஸ் ரியலி கூல் அண்ட் குட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி டிஃபாகிங் ஆப்ஷன்ஸ் அந்த பட்டன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. அண்ட் இங்கே வந்து ஒரு USB போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது. அண்ட் இங்கே ஒரு 12 வாட் சார்ஜிங் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. அண்ட் ஹியர் இது என்னோடய மாஸ்க். அண்ட் ஹியர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், உங்கள் மொபைல் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வந்து ஹார்ம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடுது. ஸோ கியர் லிவர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய கியர் லிவராகவே கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ தட் நம்ம ஆர்ம்ரெஸ்ட்லேருந்து ஜஸ்ட் டேரெக்டாக வந்து யூ கேன் ஷிஃப்ட் த கியர், அது சப்போர்ட் வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு கியர் இது கொடுத்துருக்காங்க. ஈகோ மோடு வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈகோ மோட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் தான் இருக்கேன். ஸோ சிட்டி டிரைவ் மோடு வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிகேட்டட் சீட்ஸ் அப்படின்றதுனால அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸ், இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் கிரில்லையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் சீட் இதெல்லாம் எதுவுமே வரல, சீட் அட்ஜஸ்டபிள் ஸ்விட்ச் எல்லாம் எதுவுமே வரல. ஸோ ஹைட் வந்து இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ், ஐ மீன் அக்கார்டிங் டு ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த லிவரில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட், ஐ மீன்
லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிவர்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி 1 வீக் கார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே மாட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா வந்து காஸ்ட் கட்டிங் வந்து நிறைய பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. கார் வெளியிலேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. பட் சில இடங்களில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஃபினிஷ் சரியாக இல்லையே அப்படின்ற மாதிரி மைனர் பிளேசஸில் இருக்குது. அதுவும் கரெக்ட் பண்ணிட்டா வேறு லெவலில் நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏபிசி லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் போனட் ஹூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துடுது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் ஸ்விட்ச் வந்து ரைட் சைடில் எல்லாமே வந்துடுது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷர் விண்ட்ஷீல்ட் வாஷர்ஸ் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துடுது. வந்து ஒரு டிரைவிங் மோட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி இன்ட்ரெஸ்டிங் கார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் கியர் ஷிஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு பிக்னஸ் காராக வேணால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்மூத் ஷிஃப்டிங் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அப் கியர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கார் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக மூவ் ஆகுது, ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஃபார் சிட்டி டிராஃபிக் வந்து இது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்லவே விட்டேன். இதோட பாடி பற்றி உங்களுக்கு வந்து ஷுவராக தெரியும். ஏன்னா டாட்டாவோட பாடி அவ்வளோ ஸ்ட்ராங் பில்ட். அண்ட் என்கேப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அடல்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாடி எல்லாமே பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதோட தட் நாய்ஸ்லேயே வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. இன்ஸ்டன்ட் பிக்கப்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 RPM எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிக்கப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதான் இது வந்து நீங்கள் வந்து ஓவர் ரஃப்பாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு ஹையர் ஸ்பீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக ஸ்டடியாக இருக்குது, ரிஜ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் லோவர் ஸ்பீட்ஸ்லேயும் பார்த்தீங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சாஃப்டாக பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ விச் மேக்ஸ் அஸ் வெரி மச் கான்ஃபிடென்ட் ஆன் ஹையர் ஸ்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. சிட்டி ரைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்டான கார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கார் வந்து ஹைவேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 RPM எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஈஸியாக பிக்கப் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ 4000 மேலே வந்து இந்த காரை வந்து நம்ம ரைட் பண்ண முடியாது. பிகாஸ் த ஓனர் ஆஃப் திஸ் கார் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 வீக் ஓல்ட் கார். அந்த ஓனர் வந்து எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு பி இன் அவர் லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு லெஃப்ட்லாம் எடுக்கும்போது டக்கு சடனாக ஒரு பிளைண்ட் ஸ்பாட் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நியூ கார் அப்படின்றதுனால வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பிக்கப் இதெல்லாம் செக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக அது ஒரு மித் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த கார் வந்து எல்லா இதுலேயும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கே வருது. ஈச் அண்ட் எவ்ரி கார் வில் பி டெஸ்டிங் தேர் ஓன் எபிலிட்டி. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் பிக்கப் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. பட் ஒரு நம்மளோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஃபஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுலேயே நமக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு சின்ன யூட்டர்ன் எடுக்கணும் ஹைவேக்கு. ஸோ இந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஈஸியாக டேர்ன் பண்ணுது. ஒரு சின்ன டேர்னிங்லேயும் வந்து ஈஸியாக டேர்ன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதோட ஸ்டேரிங்கும் வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக சின்னதாக இருக்கிறதுனால நமக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்குது. இந்த கார் காம்பேக்டாக சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. ஆனால் என்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வரைக்கும் கேட்குது. என்ன தான் அதில் இன்சுலேஷன் இருந்தாலுமே வந்து என்ஜின் போனட்டில் வந்து இன்சுலேஷன் இருந்தாலுமே வந்து வெளியில் வரைக்கும் கேட்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹைவே வந்திருக்கோம். நம்ம வந்து கிராஜுவலாக பிக்கப் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இந்த கார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை ஹை ஸ்பீட்ஸ் வந்து எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது வந்து கிராஜுவலாக பிக்கப் பண்ணி பார்ப்போம். நம்ம 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் அந்த டைட்னஸ் வர்றதுனால உங்களுக்கு வந்து சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ
ஸோ 80 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாலெஸ்ஸாக எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து ஈஸியாக போகுதுங்க. ஐ மீன் லைக் இந்த காரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 எல்லாம் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை. பட் வி ஷுட் நாட் டேக் ரிஸ்க் இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ BS6ன்றதுனால 80ல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீட் வார்னிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ 100ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரி கிராஜுவல் ஸ்பீட், வெரி ஸ்டேபிளாக பிளான்டடாக இருக்குது. நமக்கு வந்து எந்த ஒரு பயமுமே இல்லை. ஒரு 110 வரைக்கும் கூட நமக்கு வந்து எந்த ரியாக்ஷனுமே, ஐ மீன் கார் வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணல. அண்ட் நம்மளும் வந்து ஓவர் புஷ் பண்ணுற மாதிரியும் கார் வந்து ஃபீல் பண்ண வைக்கல. ஸோ 120 க்ரூசிங் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணும். பிகாஸ் 85-86 ஹார்ஸ் பவர் அப்படின் போது நான் கொஞ்சம் வந்து மைல்டாக நம்ம வந்து ரொம்ப புஷ் பண்ண போகிறோமோ என்ஜினை அப்படின்ற மாதிரி நான் மைல்டாக ஃபீல் பண்ணேன். பட் அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து 120 வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து போகுது. அதுக்கு மேலேயும் போகும். பட் இட்ஸ் நாட், அவர் சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால் ஐ எம் கண்ட்ரோலிங் மை ஸ்பீட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ 120 க்ரூசிங் ஹைவேன்றது வந்து இட்ஸ் பிரிட்டி நார்மல். அதுக்கு வந்து இந்த கார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ யூடர்ன்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போதும் கூட எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கார் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல், பிரேக்கிங், ஓகே பிரேக்கிங் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இஃப் எனிபடி இஸ் கோயிங் டு கிராஸ், அப்போ வந்து நம்ம சடனாக பிரேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஸோ ஒரு 60-0 பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவ் பிரேக்கிங் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இதோட ஆக்சிலரேஷன், என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது ஃப்ளாலெஸ்ஸாக தான் இருக்குது. மேபி லைக் இதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருது. பிகாஸ் ஆல்ட்ரோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷனே வரல. அது மேபி இந்த இயர் DCT 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங். ஒரு மேகசினில் அது நான் படித்தேன், DCT 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். பட் இப்போது இந்த பெட்ரோல் 1.2 லிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கு. இதோட ஓனர்ஸ் அட்வைஸ் படி பார்க்கும்போது, இதோட ஓனர்ஸ் ரிவ்யூ படி பார்க்கும்போது சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு 14 மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடுது அப்படின்றாரு. அவர் இன்னும் ஹைவேலாம் ரைட் பண்ணல. ஸோ இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி என்ன சொல்கிறது, அந்த மைல்ட் பம்ப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்காது. யூ வில் என்ஜாய் த டிரைவிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கார்னரிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெருசாலாம் அந்த பாடி ரோல்லாம் இட்ஸ் அ ஹேட்ச்பேக். ஸோ பெரிய பாடி ரோல்லாம் ஃபீல் பண்ணாது. ஓவரால் இந்த ஹைவே அண்ட் சிட்டி ரைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆல்ட்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இது கொடுக்குது. ஃப்ளாலெஸ்ஸாக சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ சேஃப்டி வைஸும் இது வந்து நல்ல சேஃப்டி. டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் ஏர்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துடுது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் நல்லாயிருக்கு. ஓவரால் வந்து இட்ஸ் அட்வைசபிள் டு கெட் திஸ் கார் அப்படின்ற மாதிரி தான். பிரேக்கிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தர் சைடில் இருக்குது. அது கொஞ்சம் ஷார்ப்பர் சைடில் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். தட் இஸ் அ ஸ்மால் கன்சர்ன். மற்றபடி பார்க்கும்போது இது சூப்பர் கார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது. யூ கேன் டெஃபினெட்லி, நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் வந்து ட்ரைவ் பண்ண போகிறீங்க, எப்போயாவது நான் ஹைவேலையும் எடுத்துகிட்டு போவேன், நீங்கள் டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் த ஆல்ட்ராஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சர் வந்து டாட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போது வந்து செக்மெண்ட்டே வந்து வேறு. காம்பேக்ட் எஸ்யூவி வெர்சஸ் ஹேஷ்பேக் பார்த்திங்கன்னா நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். நெக்ஸானோட நான் வந்து ஆல்ட்ராஸ் வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. ஏன்னா ஸ்பேஸும் நமக்கு வந்து லெக் ரூமும் நல்லாயிருக்கு, டிரைவிங்கும் நல்லாயிருக்கு, காரும் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரியர் வியூ மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ரியர் வியூ ஓஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் டிமிங் மிரர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஒரு 10 lakhs காரில் பார்த்தீங்க, ஒரு 9.5 lakhs காரில் பார்த்தீங்கன்னா தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எவ்ரி கார் ஹேஸ் இஸ் ஓன் கேரக்டர். அதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏசி பற்றி பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஆகணும். கார் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கூல் ஆயிடுது. பவர்ஃபுல் கூலிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர்ப் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு இது வந்து செம்ம அட்வான்டேஜ், இது வேல்யூ ஆடட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கார் வந்து ஒரு குட் கார். ஒரு 4 members ஒரு ஃபேமிலிக்கு வந்து இட் வில் பி ஆசம் கார் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மீட் யூ அட் another new vlog. Until then, tata bye bye from Crazy Go with Rag.